ஹாய் ஆல், திஸ் இஸ் டிஎன்பிஎஸ்சி வித் நிஷார். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் நான் இதுக்கு வந்து நான் எங்கே ஒர்க் பண்ணுறேன், நான் எப்போ ஜாப் வாங்கினேன் அந்த மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அப்போ கேட்டிருந்தீங்க, எல்எஃப் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு பற்றி கொஞ்சம் தனியாக வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ அதுக்கான வீடியோ தான். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது குரூப் 2A வரும். நீங்கள் எப்பயும் போல் ப்ரிலிம்ஸ் எழுதுவீங்க, மெயின்ஸ் எழுதுவீங்க, பட் இன்டர்வியூ கிடையாது. இதோட பே அப்படிங்கிறது லெவல் 12ல் வருவோம். பேசிக்காக குரூப் 4ல் வர்றோம் அப்படின்னா லெவல் 8ல் வருவோம். குரூப் 2 அப்படின்னா அதில் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது, நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது. மோஸ்ட்லி இன்டர்வியூ போஸ்ட்லாம் லெவல் 18 அந்த மாதிரி வரும். நான் இன்டர்வியூ போஸ்ட் லெவல் 12, லெவல் 10 வரும். இப்போது லெவல் 12 அப்படின்னா அந்த குரூப் 2A எடுக்கிறாங்களே, இதில் ஃபஸ்ட் டே கவுன்சிலிங், செகண்ட் டே கவுன்சிலிங் போகிறவங்களாம் லெவல் 12 இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துருவாங்க. லைக் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டு, ஹிந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டியூட் ஆடிட்டு, இந்த மாதிரிலாம் சீனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இந்த மாதிரி எடுத்துருவாங்க லெவல் 12 இருக்குது. ஸோ அப்போ லெவல் 12ஓட பேவை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். பே பேசிக் பே 35,600. அதோட டிஎன்எஸ் அலவன்ஸ் 58% ஆட் ஆகும். ப்ளஸ் ஹச்ஆர்ஏ இருந்தால் ஹச்ஆர்ஏ ஆட் ஆகும், சிசிஏ ஆட் ஆகும், ஒரு எம்ஏவும் ஆட் ஆகும். இதில் பிடிமானமும் பிடிப்பாங்க. ஸோ பேசிக்காக 35,600. இன் ஹேண்டுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக இருக்கவங்க 50K வாங்குவாங்க மந்த்லி. இது தோராயமாக சொல்கிற ஒரு மதிப்பு தான். அந்தந்த ஊருக்கும் அந்தந்த ஊரில் இருக்க ஹச்ஆர்ஏ, சிசிஏ இதை பொறுத்து மாறுபடும். நெக்ஸ்ட்டு கேட்டது, எல்எஃப் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா லீவு கிடைக்குமா? ஃபஸ்ட்டு எல்எஃப்பை பற்றி நான் சொல்லிடுறேன். எல்எஃப் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து. இப்போ இதில் 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது மொத்தமாக. லோக்கல் ஃபண்ட் ஆடிட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆடிட், கோஆப்ரேட்டிவ் ஆடிட், மில்க் ஆடிட் அண்ட் ஹிந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டியூட் ஆடிட். இந்த 5 டிபார்ட்மெண்ட்டுமே ஆடிட் பார்க்குறது மட்டும்தான். இப்போ இந்த 5 டிபார்ட்மெண்ட்டையும் மெர்ஜ் பண்ண போகிறாங்களா என்ன ஏதுன்னுலாம் தெரியல. ஆனால் அது மெர்ஜ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம எல்எஃப்பை பொறுத்தளவு எல்எஃப் டிபார்ட்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதாவது எப்படின்னா, எல்எஃப்ல இருக்கவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஆடிட்லேயும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆடிட்டில் இருக்கவங்க எல்எஃப்லேயும் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்குவோம். அந்த டிஸ்ட்ரிக்டில் 2 ஏடி ஆஃபீஸ் இருக்கும். ஒன்று எல்எஃப் சார்ந்து, இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட் சார்ந்து. இப்போ எல்எஃப்ல ஒர்க் பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு கேம்ப்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் கொண்டு வந்துட்டாங்க. அது மூலம் உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி, அதோட ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துரும். இப்போ எப்படி நம்ம இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்கோ யூஸ் பண்ணுறோம், ஒரு லாகின் ஐடி, ஒரு பாஸ்வேர்ட் போட்டு நம்மளுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் நம்ம போடுறோம்ல, அந்த மாதிரி அதில் நம்மளுக்கு ஒரு வருஷத்தை 4 குவார்ட்டராக பிரிப்பாங்க. ஃபஸ்ட் குவார்ட்டர் 3 மாதம், செகண்ட் குவார்ட்டர் 3 மாதம், அந்த மாதிரி 4 குவார்ட்டராக பிரிப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டரை நீங்கள் எங்கே வேலை பார்க்க போகிறீங்க, யாருக்கு கீழே வேலை பார்க்க போகிறீங்க, எத்தனை நாள் அந்த வேலையை முடிக்கணும், எத்தனை நாளுக்குள்ளே அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த கேம்ப்ஸில் வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கேம்ப்ஸ் நீங்கள் எல்எஃப்ல ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் போட்டால் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆடிட் போய் தான் ஆகணும், அங்கே வேலை பார்த்து தான் ஆகணும். அப்புறம் இன்னொன்று கேட்டிங்க, கார் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்க. எல்எஃப்பை பொறுத்தளவு ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டராக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் காரு, மற்ற யாருக்குமே அவங்க ஓன் வெஹிக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம வேணும்னா நம்மளுக்கு வேறு இடம் போடுறாங்க அப்படின்னா நம்ம டிஏ கிளைம் பண்ணிக்கலாம். டிஏ கண்டிப்பாக உண்டு, டிஏ கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேம்ப்ஸ் மூலமாக இப்போ எல்லாரும் இப்போ என்னக்கா சொல்ல வரீங்க, முக்கியமாக இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, மாதிரி டிபார்ட்மெண்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு படிக்கணும், நான் நெக்ஸ்ட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்காதீங்க. மோஸ்ட்லி எல்லாமே சிஸ்டம் ஆச்சு அப்படிங்கிறனால இப்போது எல்லாமே இருக்கிற எல்லாருமே ஒரு ஓல்டு ஸ்டாஃப் தான். ஓல்டு ஸ்டாஃப் என்னென்னா ஒரு 50+ இருப்பாங்கன்னு வைங்களேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கள தான் நம்மளுக்கு இன்ஸ்பெக்டராக போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ஒரு டெப்டி இருப்பாங்க, நம்ம ஒரு 2 அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இருக்கோன்னு வைங்களேன். அந்த இன்ஸ்பெக்டருக்கு சிஸ்டம் நாலேஜ் இருக்காது, இருந்தாலும் அவங்க பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அவங்க ஐடி பாஸ்வேர்ட் நம்மள்கிட்ட கொடுத்து இதை ஏற்றுங்க, இந்த பேராவை போடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தலையிலேயே அம்மட்டே கட்டிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு சனி ஞாயிறு லீவுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த அந்த ஐடி பாஸ்வேர்டை வச்சு நம்ம எப்போனாலும் எந்நேரம்னாலும் நம்ம பேரா அடிக்கலாம், பேரா ரைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். அதனால் சனி ஞாயிறு நம்ம வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இன்னொன்று ரொம்ப அலைச்சல். இப்போ என் வீடு நார்த் சைடு இருக்குதுன்னு வைங்களேன், நான் சென்ட்ரலில் என்னோடய ஆஃபீஸ் இருக்குதுன்னு வைங்க. சென்ட்ரலுக்கு நான் போகிறேன் வர்றேன் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை கொஞ்சம் தூரம்னாலும் ஓகே.
நான் நார்த்தில் இருக்கேன்னா என்னை தூக்கி சவுத்தில் போடுறது. சவுத் சைடு எந்த ஆஃபீஸ் இருக்கோ, இப்போ வந்து நம்ம பேரூராட்சி ஆஃபீஸ் இருக்கும், இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தோம்னா காலேஜ் ஆடிட் பார்ப்போம். இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் நம்மளை தூக்கி போடுறது. இந்த மாதிரி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறது. ஒரு நாளைக்கு மார்னிங் 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர். சரி இதோட ஓகே, ஒரே டிஸ்ட்ரிக்ட்குள்ளே தானே போடுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு 2 குவார்ட்டர் ஒரே டிஸ்ட்ரிக்டில் போடுறாங்க. அடுத்து 3வது 4வது குவார்ட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, டெப்டேஷன் சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கே மாற்றிடுறாங்க. இப்போ பேசிக்காக கன்னியாகுமரியில் ஒர்க் பண்ணுறோன்னு வைங்களேன், அவங்கள தூக்கி சென்னைக்கு டெப்டேஷன் 3 மாதம் போடுறாங்க. இந்த மாதிரி ரொம்ப மன உளைச்சலில் தான் இப்போதைக்கு எல்எஃப் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க போயிட்டுருக்காங்க. அதுவும் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக புதுசாக வர்றவங்க எல்லாருமே சிஸ்டம் நாலேஜ் அதிகமாக உள்ளவங்க. அவங்கள்ட்டேருந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க. கவர்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, நம்ம டிஜே வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாரு. அது கரெக்டு தான். ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாமே கரெக்டு தான். பட் இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அந்த சிஸ்டமேட்டிக்காக இருக்காங்களா இல்லையா அப்படின்னா, அவங்க வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிக்க மாட்றாங்க. எல்லா வேலையும் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஒரு டெப்டி யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க ஒதுங்கிக்கிறாங்க. எனக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை வந்து வெளியே சொல்ல முடியாமல் நம்ம அந்த டீமில் இருக்கோம். அந்த 3 மாதம் தானே, இந்த 3 மாதம் தானே அப்படின்னே அந்த அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரும் அந்த டெப்டி இன்ஸ்பெக்டரும் பார்த்து அவங்களுக்கு மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. சொல்லப்போனால் கேம்ப்ஸ் வந்ததுலேருந்து நிறைய பேர் லீவ் எடுக்கிறதே இல்லை. மெடிக்கல் லீவ் போட்டாலும் இஎல் போட்டாலும் குறிப்பானை வச்சிடுறாங்க. அதாவது இஎல் போட்டால் எதுக்கு லீவ் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி மெமோ கொடுக்குறாங்க. அண்டு எம்எல் போட்டோம் அப்படின்னா சரியான ரீசன் இருக்கா அப்படின்னு மெடிக்கல் போர்டுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு எப்படி சொல்ல, ஒரு எந்த ஒரு லீவுமே இதில் தூக்க முடியாத மாதிரி இருக்குது. எந்த ஒரு லீவுமே நம்ம எடுத்துக்க முடியாது. எல்லாமே வந்து ஹெச்ஓலேருந்து வர்றது தான். ஸோ எல்லாமே வந்து இப்போ நீங்கள் கேம்ப்ஸில் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணணும்னா பண்ணியிருக்கணும். அந்த மேன்டேஸ்க்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணி அந்த 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 ஒரு பர்டிகுலர் இதை வந்து நீங்கள் முடிச்சு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னை கேட்டால் தயவு செஞ்சு யாரும் பேக்கு ஆசைப்பட்டு, பே மீன்ஸ் பேன்னு சொல்ல, ஒரு பேசிக் பே வந்து இதில் அதிகமாக இருக்குது, நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி தயவு செஞ்சு எல்லாம் எடுக்காதீங்க. அதே போல் நெக்ஸ்ட்டு வந்து நான் படிக்கணும், நெக்ஸ்ட்டு நான் குரூப் 1 போகணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்காதீங்க. அண்ட் ப்ரொமோஷன்ஸ், அதை சொல்ல மறந்தே போயிட்டேன். ப்ரொமோஷன் ரொம்ப லேட்டுங்க. ப்ரொமோஷன் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர்லேருந்து நீங்கள் டெப்டி ஆகணும்னா மேக்ஸிமம் இல்லை மினிமம் 10 இயர்ஸ் ஆகும். மேக்ஸிமம் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுக்கோங்க. சரி டெப்டி ஐட்டமில் அதுக்கப்புறம் வேகமாக போயிடலாம் அப்படின்னா, டெப்டிலேருந்து இன்ஸ்பெக்டருக்கு ஒரு 10 வருஷம் ஆகலாம். இன்ஸ்பெக்டர்லேருந்து ஏடி வரலாம், வராமல் கூட போகலாம். ஏன்னா இப்போ ஏடியை வந்து டைரக்ட் ரெக்கமெண்டில் கொண்டு வந்துட்டாங்க குரூப் 1 கீழே. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கிறது எதிர்பார்க்கவே முடியாது. பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நிறையா பேர் எடுத்தாங்க. இப்போ அதெல்லாம் எடுத்தவங்களாம் வந்து யாருமே பீஸ்ஃபுல்லாக இல்லை. நானே போன வருஷம் வரையும் எல்லாம் எடுங்க நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எடுத்தவங்க எல்லாம் என்னை கேட்குறாங்க, கேம்ப்ஸ் போட்டு இப்போ நாங்கள் இப்படி இருக்கோமே என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி என்னை கேட்டுட்ருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், எல்லாம் எடுக்க வேணாம். இல்லை ஓகே எனக்கு ரெவென்யூக்கு பதிலாக பே அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா, ரெவென்யூவில் எவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ, ரெவென்யூ விட அலைச்சல் அதிகமாக இருக்கும். ரெவென்யூவாவது ஒரே டிஸ்ட்ரிக்ட்குள்ளே போட்டுருவாங்க. இப்போ இது டெப்டேஷனுக்கு எங்கே தூக்கி போடுறாங்க, எப்படி வரணும் அப்படிங்கிறது கூட தெரியாது. அதுவும் கேர்ள்ஸாக இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே கூட போட்டால் பரவாயில்ல. அதுக்கு மேலேயும் அப்படிங்கையில் குழந்தைய வச்சுருக்கவங்க, ஸ்கூலுக்கு அனுப்பணும் குழந்தைய, அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டம் இந்த டிபார்ட்மெண்ட்டு. ஸோ என்னை பொறுத்தவரை நான் ஒரு சொல்கிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னா இந்த குரூப் எடுக்க வேணாம். ஸோ பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க வேண்டாம். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலோ, ஏதாவது உங்களுக்கு கொரி இருந்தாலோ கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.